நம்ம போட்டிருந்தது எல்லாமே கொதி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு காரம் பார்க்கணும். இப்போ டேஸ்ட்டுக்காக வந்து காரம் உப்பு அதான் இருக்கா டேஸ்ட் பார்க்குறாங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. போதுமான அளவு பார்த்து போட்டுக்கணும். இதுக்கு தான் வந்து நம்ம கையில் ஊற்றி அதுக்கு அந்த டேஸ்ட்டு உள்ளது காரமாக இருக்கா இல்லையா உப்பு இருக்குது. இப்போ வந்து உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் உப்பு போட்டால் அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். இப்போ அரிசி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த அரிசியை நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம். ரைஸ் எத்தனை இதில் இருக்குது? அதான் 2.5 டம்ளர் அரிசி வீட்டில் போட்டிருக்காங்க. அதாவது 2 டம்ளர் உங்களுக்கு 1/2 கிலோ பக்கம் வருங்களா? 1/2 கிலோ பக்கம் வரும். இது சாதாரண அரிசி போடலாங்களா இல்லை நல்ல அரிசி தான் போடணுமா? நம்மளுக்கு இதுன்னு தெரியும். பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டால் உள்ளே போய் ஒட்டிக்கும். அது வந்து ஓகே. அதாவது டெய்லி ஆகிற சாப்பாடு அரிசி போடுறீங்க இல்லையா? இப்போ கொதி வந்தவரை அரிசி ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து காரம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த சால்ட் உப்பு இருக்குல்ல இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிற வரைக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. காரம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு உப்பு போடும்போது உங்களுக்கு காரம் கம்மி பண்ணி கொடுக்கும். அவங்க டேஸ்ட்டும் கூட தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து அரிசி ஆட் பண்ண வரவோ எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த குக்கரை இறக்குவீங்க? 2 விசில். 2 விசில் கரெக்டாக 2 விசில் இல்லையா? அது எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? 1/4 மணி நேரம். ஒரு 1/4 மணி நேரம் 50 மினிட்ஸ். ஓகே இருக்குது. ஓகே உங்களுக்கு ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கருக்கு மூடாதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். ஓகே மீண்டும் குக்கர் இறக்கணுன்னா இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம மாடி பார்ப்போம்.